கடல்கிட்ட ஏன் கடவுள் எப்பயுமே என்னை மட்டும் கஷ்டப்படுத்துற அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். நான் இல்லை, எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். அது உங்க வீடாக்கா? ஆனா இங்க வந்து இவங்க கூட எல்லாம் இருக்கும்போது நம்மளாம் என்னடா கஷ்டப்படுறோம், நம்மளாம் எவ்வளவு நல்லா இருக்கோம் லைஃப்ல, அப்படி ஒரு ஃபீல் தான் வருது. நம்மளாம் எவ்வளவு சுகமா சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு. இப்படிதான் உள்ள போகணுமா பாட்டி? இதுதான் இவங்க வீடேவும். அது மட்டும்தான் உங்களுக்கு லைட்டா? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. Good morning guys. Good morning. நான் போய் வரேன். கைஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ என்னோட ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹாப்பி தீபாவளி. அண்ட் இந்த தீபாவளி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தீபாவளி. பிகாஸ் இதை நான் என் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் காலங்காத்தால ஏஞ்சி ரெடி ஆகல. பிகாஸ் என் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தால் நான் காலங்காத்தால ஏஞ்சிக்கவே மாட்டேன். ஸோ இது வந்து நம்ம காஞ்சிபுரம், அதாவது என் வீட்டிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போய் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளுக்கு கூட செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கள் வீட்டு தீபாவளி, உங்கள் வீட்டு தீபாவளியில் இது நம்ம வீட்டு தீபாவளி. ஸோ கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தீபாவளியாக இருக்க போது. நானே இன்னைக்கான டேக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். என்னதான் மழை காலமாக இருந்தாலும் நம்ப முடியாது, திடீர்னு வெயில் அடிச்சிடும். அந்த பாயா இருக்கணும்டா. ஸோ வெயில் அடிச்சிச்சுன்னா அதுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு சன்ஸ்கிரீன். So good. Okay. Do you also realize இது என்னோட யூஷுவல் vlogging ஸ்டைல் இல்ல, நான் வந்து டிஃப்ரெண்டா பண்ணனும், புதுசா ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன். ஆல்சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஏன் இந்த vlogல எல்லாம் இந்த டிரான்சிஷன் யூஸ் பண்ண கூடாது? சோ இதுதான் என்னோட இன்னைக்கான அவுட்ஃபிட். நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். சோ நம்ம கிளம்பலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து கார்ல ஏறி கிளம்பிட்டோம். ஆக்சுவலி செம்ம மழை, வெளியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் நம்ம வந்து இப்போ 8:30 இங்கே டைமு. நம்ம போகிற வழியில் கண்டிப்பாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஏதாவது டீ காஃபிலாம் குடிச்சிட்டு தான் போவோம். பட் வந்து தீபாவளிக்கு எதுக்கு நம்ம இங்கேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போகிறோம்? ஆக்சுவலி என் கூட வந்து என் பாட்டி, என் அம்மா, சவுடா எல்லாருமே இருக்காங்க. ஸோ எதுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் நீங்கள் வந்து போகிறீங்க, ஏதாவது குலதெய்வ கோவிலாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் காஞ்சிபுரம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபைனலி நம்ம காஞ்சிபுரம் வந்து ரீச் ஆயிட்டோம். நான் இப்போ எக்ஸாக்டா அந்த லொகேஷன்ல தான் நிக்கிறேன். ஸோ பின்னாடி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு 20 ஃபேமிலிஸ் கூட சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ நம்ம இவங்க கூட செலிப்ரேட் பண்றதுக்கு மக்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு என்ஜிஓ கூட சேர்ந்து டீம் அப் பண்ணி தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ நான் வந்து இவங்க கூட எப்படி செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா, என்னால முடிஞ்ச சில கான்ட்ரிபியூஷன்ஸ் லைக் மந்த்லி ப்ரொவிஷன்ஸ், தீபாவளிக்கான ஸ்வீட், அதெல்லாம் வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். என் பார்ட் ரொம்ப குட்டி தான், என்னால முடிஞ்சதை நான் இவங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் நான் கொண்டு வந்த திங்ஸ். அண்ட் ஹாய், இவங்க வந்து ரூபன் ப்ரோ, நம்ம என்ஜிஓட ஃபவுண்டர் இவங்க தான். ஹாய், வணக்கம். ஸோ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் உங்களோடது. வெல்கம். அண்ட் அதுல ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. இந்த இடமே பாத்தீங்களா, இதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, இதுக்குள்ள ஒரு கிராமம் இருக்குன்னே தெரியல. ஸோ இதுக்குள்ள பாருங்களேன், குட்டி குட்டியா நிறைய வீடு இருக்கு. ஸோ கைஸ், மொத்த பேர் இங்கதான் இருக்காங்க, ஜாலியா மியூசிக்கல் சேர் விளையாடிட்டு இருக்காங்க.
யாரு இது யாரு பேர் என்ன பேர் சொல்லுவாளா கொய்ந்த அப்படின்றாங்க. இவங்க கூட எல்லாம் வந்து ஜாலியா கேம்ஸ் எல்லாம் விளையாடி அப்படிதான் வந்து நம்மளோட டே இன்னைக்கு வந்து போக போகுது. நம்ம எடுத்தோடனே வந்து நம்ம அவங்களுக்கு இது பண்ணிருக்கோம் அது பண்ணிருக்கோம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இவங்க கூட சேர்ந்து நம்ம ஜாலியா கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு ஃபுல் ஃபன் பண்ணிட்டு இந்த டே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். இப்போ என் கேட்டகரியில வந்து மியூசிக்கல் சேர் நடக்குது குட்டி பசங்களோட. ஸோ நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஆக்சுவலி தேங்க்யூ. இங்க இப்படி ஒரு இடம் இருக்கு, நீங்க இத்தனை பேருக்கு இருக்கீங்கன்றதே எனக்கு தெரியாது. எனக்கு இந்த இடத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவங்க எல்லாரும் தான். சோ மக்களில் ஒருவன் டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தேங்க்ஸ். வந்து இப்படி ஒரு ஐடியா நமக்கு பண்ணி தீபாவளி உங்க கூட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தது இவங்க தான். சோ எனக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் உங்களை இப்பதான் மீட் பண்றேன். சோ எனக்கு வந்து நான் உங்களுக்காக வந்து மந்த்லி ப்ரொவிஷன்ஸ், உங்களோட ரைஸ், உங்களோட ப்ரொவிஷன், அந்த மாதிரி மளிகை அந்த மாதிரி பொருள் நான் வாங்கியிருக்கேன். அது போக இவங்களும் இவங்க சைட்ல இருந்து நிறைய பொருள் உங்களுக்காக வாங்கியிருக்காங்க. பசங்களுக்கு சப்பல்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அதை பார்த்தேன். அண்ட் வந்து தீபாவளிக்காக ஸ்வீட்ஸ் அதெல்லாம் இருக்கு. இது போக உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இங்க ஒரு ஈவெண்ட் நடக்கும் போது கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை நாங்க உங்களுக்கு பண்ணுவோம். அண்ட் இது ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லைனாலும் ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன ஒரு ஹெல்ப்பா நான் இது பாக்குறேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உனக்கு இந்த செப்பல் கிடைச்சதா? போட்டு காமி. கால்ல செருப்பு கால்ல தான்டா போடணும், நான் கையில பிடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாப்போம்டா. போட்டு காமிடா அக்காக்கு. இந்தா இது இந்த கால்ல போடு. அழகா இருக்கே. என்ன குடுத்துறியா? என்னடா சிரிக்கிற? குடுத்துறா, நான் எடுத்துட்டு போயிடுறேன். சரி நீ குடுத்துரு, உன் பட்டாசு கொடு. குடுத்துறா. சரி வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. ரவீனா. 1 2 3 இதான் இவங்க குளிக்கிற இடம். இதுதான் அவங்களோட வீடு. ஆப்வியஸா வீட்டுல எல்லாம் பாருங்களேன், இந்த இதுல எல்லாம் எவ்வளவு கேப் இருக்குன்னு. இப்போ ஆக்சுவலி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதே மாதிரி பக்கத்தில் ஒரு லேன் இருக்கு. அதில் வந்து இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க, நீங்கள் அதையும் விசிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம்னா, நாங்கள் லைக் பக்கத்து தெரு அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த 20 குடும்பத்துக்கு தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ அவங்க அங்கே போனால் அவங்க மனசு கஷ்டப்படும். ஸோ அதனால நம்ம அங்கே போக வேணாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அங்கே இருக்கிற குடும்பமும் இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்த மட்டும் விசிட் பண்ணீங்கன்னா இடம் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது நீங்கள் எதாவது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ அந்த இடத்தையும் விசிட் பண்ண போகிறோம். அது உங்க வீடாக்கா? இப்படிதான் உள்ள போகணுமா பாட்டி?
இதுதான் இவங்க வீடேவும். இதுக்குள்ள லைக் லிட்டரலி படுக்க மட்டும்தான் உள்ள வர முடியும். படுக்கிறதுக்குமே இடம் கம்மியா தான் இருக்கு. அண்ட் இங்க இருந்து பார்த்தாலே அங்க பாருங்க மேல இருந்து ஓட்டெல்லாம் இருக்கு. மழை டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலையே. மழை பெஞ்சா பால்வாடியில தான் வந்திருக்கும். இது வந்து உங்க பால்வாடி ஸ்கூல். மழை பெஞ்சா அங்கதான் இருப்பீங்களா? இந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கட்டி ஃப்ரீயா அவங்களே அட்மிஷன் ஸ்கூல்ல ஃப்ரீயா சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு படிச்சிருந்தாங்க. சரி பசங்க படிக்குதே, பசங்களுக்கு படிக்கிறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி கொடுத்தாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் படிக்கிறது அது மட்டும்தான் உங்களுக்கு லைட்டா? கேட்டாரு. இதுல வெறும் தேனம்பாக்கம் மட்டும் போட்டிருக்கு. தேனம்பாக்கம் வெள்ளக்குளம். ஓகே, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. தேனம்பாக்கம் வெள்ளக்குளம், காஞ்சிபுரம் மாவட்டம். இப்போ நம்ம கூட இருக்கவங்கள டீம் மக்களில் ஒருவன். அவங்க வந்து நெக்ஸ்ட் இவங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும், நம்ம விட்டு போன லேனையும் நம்ம வந்து கவர் பண்ணணும், பொங்கலுக்கு இன்னும் பெருசா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்க உங்களோட ஹெல்ப்பை வந்து நீங்க அவங்களுக்கு கூட டைரக்டா பண்ணலாம். மக்களில் ஒருவன் அந்த டீமுக்கு நீங்க பண்ணீங்கன்னா அவங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுமோ பண்ணுங்க, சின்னதோ பெருசோ. என்னோட கான்ட்ரிபியூஷனே இன்னைக்கு வந்து சின்னது, என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஆனா அது வந்து இவங்களுக்கு அது பெரிய டிஃபரன்ஸ் உண்டாக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க கம்மியா குடிக்கிறீங்க, சின்னதா குடுக்குறீங்க அப்படின்னு நினைக்காம உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ கைஸ், திஸ் இஸ் மை தீபாவளி. இப்படி தான் இந்த தீபாவளியை நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி இந்த இனிஷியேட்டிவ் வந்து என் அம்மாவுக்கும் இதில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ என் அம்மா நான் எல்லாருமே பிளான் பண்ணி தான் இந்த விஷயம் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் நான் வந்து பெருசாக திங்க் பண்ணிட்டு வரல. இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தப்போ அந்த 20 ஃபேமிலிஸ் மீட் பண்ணி நான் ஒரு வீட்டுக்காக போனேன். ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் போனேன், பக்கத்து லேனில் இருக்கிற ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் போனேன். இட் இஸ் ஈவன் ஹார்ட் டு இமேஜின் லைக் எப்படி அவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது. பட் ஸ்டில் அவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணி நம்மளை வெல்கம் பண்ணி அவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. இந்த வார்ம்த் இருக்குல்ல அவங்க மனசில், அது வந்து ஐ கான்ட் ஈவன் இமேஜின் அவங்க எப்படி அங்கே இருக்காங்க அப்படின்னு. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, எட் தே ஆர் லைக் ஸோ வெல்கமிங். அதுதான் நான் சொல்ல வரேன். நினச்சிட்டு இருக்கோம்ல நம்ம வந்து கஷ்டப்படுறோம், நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது வாழ்க்கையில், கடவுள்கிட்ட ஏன் கடவுள் எப்பயுமே என்னை மட்டும் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். நான் இல்லை, எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே வந்து இவங்க கூடலாம் இருக்கும்போது நம்மளாம் என்னடா கஷ்டப்படுறோம், நம்மளாம் எவ்வளோ நல்லா இருக்கோம் லைஃப்பில், அப்படி ஒரு ஃபீல் தான் வருது. நம்மளாம் எவ்வளோ சுகமாக சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்குது. அண்ட் நான் வந்து இந்த தீபாவளிக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணேன். அது பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியலாம், பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இவங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கும் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக இவங்களோட பிளேஸுக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி மக்களில் ஒருவன் ஃபவுண்டேஷன் இப்போ நாங்கள் பண்ணோம் இல்லையா,
ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே காலேஜ் படிக்கிற பசங்க. இவங்க 1 இயராக கிட்டத்தட்ட இந்த மாதிரி சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிற ஏரியாஸில் இருக்கிற பீப்புளுக்குலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பெருசாக ஸ்பான்சர்ஸ்லாம் யாருமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸே அவங்களுக்குள்ளே வந்து கேஷ் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அப்படி தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளியால் அப்ரோச் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அவங்க மூலயமா தான் எனக்கு அந்த இடம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அந்த பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதே எனக்கு அவங்க மூலயமா தான் தெரியும். ஸோ லைக் பார்த்துட்டு இருக்கிற யாருக்காச்சும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லாட்டி மக்கள் ஒருவன் ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த வகையில் இந்த தீபாவளி எனக்கு ஹாப்பியாக முடிஞ்சுது. இதே மாதிரி தீபாவளின்னு இல்லை, அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல்லையும் இல்லை ஃபெஸ்டிவல் இப்போ இருக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஃபெஸ்டிவலில் நான் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்ப்பேன். இன்னும் பெரிய நிலைமைக்கு போயிட்டேன்னா நான் டெய்லி ஃபெஸ்டிவலே ஆக்கிடுவேன், அவ்வளோதான். ஓகே, ஓவராக பேசல, பட் மேனிஃபெஸ்டிங் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. ஸோ அடுத்த vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், லவ் யூ ஆல் அண்ட் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகெயின். டாடா.